இந்த கிடை மாடுகள வந்து மலையில மேயறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அத பத்தி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. என்னோட கருத்து வந்து மிகப்பெரிய தவறுனே அது. கிடை மாடுகள மலையில அனுமதிக்கலனாக்கா, அது வந்து எவ்வளோ பெரிய அந்த மாட்டு இனத்தையே அழிக்கிற மாரி சமம் தான் அது. ம். இப்ப வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா மாட வந்து மேயக்கூடாதுன்னா, சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி? ஒரு மனிதன் உயிர் வாழு, ஆனா சாப்பிடக்கூடாது. நீனா எப்படி உயிர் வாழ முடியும்? ம். அது மாரி தான் இப்ப மாடு நீ உயிர் வாழு, ஆனா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ம். இது வந்து மிகப்பெரிய தவறு. ம். இத வந்து எந்த அரசியல்வாதிகளும் அதிகமா வந்து கண்டுக்கிறது இல்ல. ம். ஒரே சீமான். தமிழ்நாட்டுல ஒரே ஒரு அரசியல்வாதி சீமான் அண்ணன் மட்டும் தான். செந்தமிழன் சீமான் மட்டும் தான் இதுக்காண்டி போராட்டம் பண்ணியிருக்காரு. ம். இத வந்து முன்னெடுத்து தடையை மீறி மாடு மேய்க்க அனுமதித்தாரு. அவருக்கு இந்த நேரத்துல நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாண்ணா. இப்ப இப்ப வந்து இந்த கிடை மாடுகள வந்து மலையிலலாம் அனுமதித்தா மட்டும் தான் இந்த வர்க்கத்த வந்து பெருக்க முடியும். ம். இல்லன்னா அதோட ஜீன் வந்து அப்படியே குறைஞ்சிரும். இப்ப மலையில ஒரு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, அந்த சூழ்நிலையில அந்த சாப்பாடு அந்த இத தான் சாப்பிட முடியும். இப்ப சமவெளியில வந்து அத மேய விட்டோம்னா, அது மேயாது. ம். அதோட உடல்நிலை பாதிக்கப்படுது. சீக்கிரத்திலேயே இறந்து போயிருது. ம். அப்படிங்கும்போது அந்த இனமே அப்படியே குறையுது. ம். அதனால வந்து அந்த இனப்பெருக்கங்களும் குறையுது. ம். அப்படிங்கும்போது மாடு செத்து போற மாட வந்து யாரும் வளர்க்க விரும்ப மாட்டாங்க. ம். அப்படிங்கும்போது அந்த இனத்தை அழிக்கிற மாரி தான் இது. ம். இத வந்து வேணும்னே திட்டமிட்ட சதி மாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இது மலையில மாடுகள அனுமதிக்க அரச வந்து தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன்.